ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். நம்ம குழலி கிச்சனில் இன்றைக்கி நான் ஒரு என்வி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க, ஒரு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கபாபும் செய்யலாம். காலையிலேயே இது சண்டே ஸ்பெஷல் சமையல் தாங்க இது. பாருங்கள், இது வந்து கபாப் பவுடர் தான். இது மாமன்னாஸ்னு ஒரு கம்பெனி கபாப் பவுடர் நல்லாயிருக்கும். அந்த கபாப் பவுடர் போட்டு தான் பிசைஞ்சேன். வேறு ஒன்றுமே நான் போடலை. அதில் கொஞ்சம் தயிர் மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. கொஞ்சம் லெமன் போட்டுக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவுமே போடலை நான். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த பவுடர் மட்டுமே போட்டு பிசைஞ்சு போட்டோம்னா கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம போடலாம். நீங்கள் இப்போ தான் குழலி கிச்சன் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போகலாம். இப்போ ஒரு சிம்பிளாக நான் ஒரு பிரியாணி தான் பண்ணேன். இது வந்து கபாபுக்கு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. தயிர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், லெமன் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நம்ம போடுறதுன்னா போடலாம், எப்போதும் ஒரே மாதிரி தானே செய்கிறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போடுறதும் ஒரு வெரைட்டி தான். இந்த கபாப் வந்து கபாப் பவுடர் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இது பிசைஞ்சிட்டு தயிர் போட்டு பிசைஞ்சேன். கொஞ்சோண்டு லெமன் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் போடலைங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு தான் நான் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3/4 kg இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை 2ஆக டிவைட் பண்ணிட்டேன். அதை அப்படி, ஏன்னா நான் பிரியாணி வந்து ஒரே ஒரு ஆழாக்கு தான் பண்ண போகிறேன். அதனால் அதுக்கு அது இருக்கும். 1/4 கிலோ அரிசினா 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். அதனால் பாதியாக பிரிச்சுட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நம்ம பிரியாணியில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாங்க. இது கொஞ்சம் ஊறட்டும் நம்ம பிரியாணி பண்ணுற வரைக்கும். லாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4 கீரி வச்சுருக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது. இன்றைக்கி பிரியாணி செஞ்சால் காலி ஆகிடும். அப்புறமா நம்ம அரைச்சி தான் வைக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சம் ஆச்சி பிரியாணி மசாலா பொடியும் வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் ஒரு அழகு அதை கழுவிட்டு வச்சுருக்கேங்க. தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க வேண்டியது தாங்க. இன்றைக்கி குக்கரில் செய்ய வேணாம், நம்ம இது குண்டானில் செய்யலாம், அது ஒரு டேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். நான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கிட்டேன். இதில் நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா தான் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். அதனால் ஜிஆர்பி நெய்யும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் அனைஸு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜாதி பத்திரி ஒரே ஒரு பீஸ் வச்சுருக்கிறேன். எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம பிரியாணிக்கே இந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் தானுங்க நல்லா வந்து ஒரு மணத்தை கொடுக்கும். அது போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நான் நல்லா வதக்குறேன். இது வந்து எப்போதுமே பிரியாணிக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டுனாலே இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னுவாங்க. அதனால் நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க. அவங்களும் அதே மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் வந்து நல்லா வெங்காயம் வதங்கினா தான் அந்த டேஸ்ட்டு வரும்னுவாங்க. அதனால் நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறேங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி, ஆனால் கருகக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வதக்கிக்கிட்டு இருக்கேங்க. ஆனால் ஈஸி தான் இது. 1 pot குக்கு மாதிரி தான். நம்ம பிரியாணி தாளிக்கிறதுன்றது ஈஸி தான். அந்த பக்குவம் வந்துருச்சுன்னா நல்லா டேஸ்டியாக அமைஞ்சிரும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது, கண்ணாடி பதம் மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வந்துருச்சுன்னா நம்ம வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வருது. பாருங்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படி ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு வெங்காயம். அதனால் நல்லா வதக்கிட்டோம்னா இப்போ வந்து அடுத்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா, தக்காளி, அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வதக்க வேண்டியதான். அந்த வதக்கிறது தான் நமக்கு வேலையே. இதில் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள்.
ஆனியன் ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து போட்டுக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாங்க. அப்புறம் என்ன வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுன்னா அடுத்து புதினா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதிலே உப்பு நம்ம கரெக்டான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு கரெக்டாக ஒரு அழகாக அதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்கும்போது கூட நாக்கில் வச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் நம்ம இப்போ ஓப்பனாக தானே செய்கிறோம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கம்மியாக போட்டுக்கணும், ஆனால் அதிகமாக போட்டுறக்கூடாது. கம்மியாக இருந்தால் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினோடனே பாருங்கள், நான் இது வெறும் மிளகாத்தூள், இது வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன், அதனால் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், போதும். கொஞ்சம் நம்ம இந்த பிரியாணி பவுட்ரு, இது ஆச்சி பிரியாணி மசாலா, அது கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கும் காரம். அந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட இருக்கும். அப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 போட்டிருக்கேன், காரம் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு அழகு தான் நான் செய்கிறேன், 2 பேர் தானே, அதனால் ஒரு அழகு தான் நான் செய்கிறேன். மீந்தாலும் அப்புறமா சாப்பிட முடியாதுங்க. ஒரு வேளைக்கு செய்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நான். இப்போ அந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து தயிர் கூட இதில் போட்டுக்கிட்டோம்னா சாஃப்டாகிடும் நல்லா சிக்கனு. அதுக்குன்னு தயிர் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டாலே போதும். இது கொஞ்சம் தான், குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மி தான். அதனால் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் தேவையானது போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வதக்கிட்டு இன்னும் ஒன்று லெமன் தான் புழியணும், மற்றது எல்லாமே போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டாச்சு இப்போ பிரியாணிக்கு. இப்போ வந்து என்ன போடணும், லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டோம்னா அவ்வளோதான். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு, தண்ணி வந்து கரெக்டாக 1 டம்ளர் ரைஸ்னாங்க 1/4 டம்ளர், அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். இதுக்கு 1க்கு 2 போடக்கூடாது. 1 டம்ளர் ரைஸ்னால் 1.5 டம்ளர், அது மாதிரி அளவுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் இந்த பாசுமதி ரைஸ் வந்து நல்லா உதிராக வரும். அதே மாதிரி தான் அளந்து வச்சுருக்கேங்க நான். நல்லா கிளறி விடும்போது அந்த சிக்கன்லலாம் அந்த கொஞ்சம் உப்பு காரம்லாம் ஏறுங்க. அந்த லெக் பீஸையும் நான் கொஞ்சம் கீறி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது உள்ளார கொஞ்சம் உப்பு காரம்லாம் ஏறட்டும், சப்புன்னு இருக்கக்கூடாதுன்னு லெமனும் புழிஞ்சு விட்டாச்சுங்க. முன்னாடிலாம் பிரியாணினா ஒரு பெரிய வேலையாக இருக்கும், பயப்படுவேன் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக எல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. செய்யும் போதெல்லாம் எனக்கு நல்லா தாங்க வந்திருக்குது. இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இருந்தாலும் சில சமயம் முன்னாடியெல்லாம் தண்ணி வந்து 1 டம்ளர் ரைஸ்னால் 2 டம்ளர் ஊற்றிடுவேன். அதனால் உதிராக வராது. இப்போ வந்து இந்த பாசுமதி ரைஸ்னாலே 1 டம்ளர் போட்டோம்னா 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டுன்னு ரைஸையும் போட்டுடலாம். தண்ணி தாங்க இந்த பாசுமதி ரைஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். கம்மியாக வச்சாலே வெந்துடும். அது நல்லா உதிராகவும் வந்துடும். இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் சரி போட்டுக்கலாம் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா இப்போ கரெக்டாக எல்லாமே போட்டாச்சுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டுங்க, அதனால தான் மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா கொதித்த உடனே அதுக்குள்ளே இந்த
சிக்கனும் கொஞ்சம் காரசாரம்லாம் ஏறும். இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ பாஸ்மதி ரைஸு கழுவி வச்சுருக்கோம், அதனால் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொஞ்சம் லைட்டாக உடையாமல், அரிசி உடையாமல் கிளறி விட்டுட்டு அப்படியே ஜென்டலாக கிளறி விட்டுறணுங்க. கிளறி விட்டுட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா மேலே ஒரு வெயிட் ஏதாவது ஒரு தண்ணி கூட ஒரு சொம்பில் பிடிச்சி வச்சிடலாம். மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸு டைம் பார்த்துட்டு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கூட ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருந்திங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வெந்துருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் பிரியாணி தாங்க. நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் எல்லாருமே பிரியாணி லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக வேணும்னாலும் ஒரே ஒரு வேலைக்கு நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா தம்மில் வச்சோன்னு வச்சுங்க, சூப்பராக வெந்துடும். கரெக்டாக தண்ணியெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டாக குழையாமல் பாசுமதி ரைஸு நல்லா இருக்குது. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிட்டோம்னா, சிம்மில் ரொம்ப சிம்மில் வச்சிட்டோம்னா கரெக்டாக வெந்துடும். திரும்பி மூடி வச்சாச்சு, மேலே வெயிட் வச்சுட்டேன். இப்போ இந்த கபாபையும் வறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். பக்கத்து ஸ்டவ்லேயே போட்டு கபாபும் வறுத்துட்டோம். நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த கபாபும் வறுத்து எடுத்துகிட்டு கூட நம்ம அது மேலே கொஞ்சம் லெமன் புளிஞ்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இந்த கபாபு மயோனைஸ் வச்சு தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்படியே வறுத்து மயோனைஸ் வச்சுக்கிட்டு சாப்பிடுவேன். பாருங்கள், அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் அது தம்மில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு சொம்பில் வச்சுருந்தேன். அது பாட்டு இருக்கட்டும்னு. அதுலேயே அது கரெக்டாக வெந்துடும். கபாபும் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பிரியாணியும் கபாபும் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. கொஞ்சம் ஆனியன் அரிஞ்சிப்போம். இந்த மாதிரி என்வி சாப்பிடும்போது கொஞ்சம் ஆனியன் அரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு ஆனியன் அரிஞ்சு வச்சுட்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடலாம். அளவோடு சாப்பிட்டா எதுவும் கெடுதி கிடையாது. அளவுக்கு மீறும்போது தான் நமக்கு கெடுதியாகும். அதனால் கொஞ்சமாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது சிக்கன்லாம் ப்ரோட்டீன் தானுங்களே, சாப்பிடலாம். டாக்டர்ஸே இப்போலாம் சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் அப்போ கபாப் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த பிரியாணியும் கபாபும் சிக்கன் கபாபும் பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா சூப்பராக தண்ணி கிண்ணியெல்லாம் கரெக்டாக ஆகி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குதுங்க. இப்போ சுட சுட நம்ம தட்டில் வச்சு கொடுக்கலாம். குழைய இல்லை, நல்லா பல பலன்னு நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை ஏதாவது நான் தப்பாக செஞ்சுருந்தனாலும் சொல்லுங்கள், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி செஞ்சுக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் செஞ்சுருக்கேன். போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.